بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனை எளிதில் ஓதிட என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில குர்ஆனை வாசிக்க தெரியாதவர்களுக்காகவும் அரபு மொழி அறியாதவர்களுக்காகவும் எளிமையான முறையில குர்ஆனை ஓதுவதற்கான ஒரு வகுப்பை நம்ம நடத்தி வருகிறோம். இன்று நம்ம பார்க்க வேண்டிய வகுப்பு என்னவென்று சொன்னால், இன்னொரு குறியீடு, அகர குறியீடு, இகர குறியீடு, அதாவது ஜபரு ஜேருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம பார்த்துட்டோம். அது மாதிரி இன்றைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டா ரெட்டை குறியீடு. ரெட்டை குறியீடுன்னு சொன்னா அந்த ஜபருங்கிறாங்கல்ல மேல கோடு, அது 2 கோடா போடுவாங்க. கீழே கோடு போடுவாங்கல்ல ஜேரு, அதையும் 2ஆ போடுவாங்க. இந்த பேசு லம்முன்னு போடுவாங்கல்ல கொம்பு மாதிரி, அதை ஊனாவுக்கு போடுறது, அதையும் டபுளா போடுவாங்க. அப்போ அகர இகர உகர அந்த 3 குறியீடுகளுமே ஒரு குறியீடுக்கு பதிலாக 2 குறியீடாக போடுறது ஒரு வச்சிருக்கிறாங்க வழக்கத்துல. அந்த 2 குறியீடு போட்டா எப்படி அதை வாசிக்கிறது என்று கேட்டால், உதாரணமாக இப்ப லானா இருக்கு. லானா லாம போட்டு மேல ஒரு கோடு லானா போட்டுருவோம். லானாவுக்கு சேர்த்து ஒரு இன்னன்னா சேர்க்க வேண்டியிருக்கு. இன்னன்னா என்கிற எழுத்தை சேர்க்க வேண்டியிருக்கு. அப்படி சேர்த்தா என்ன செய்யணும்? நூங்கிற எழுத்தை போட்டு அந்த சுக்கூன் ஒரு அரை வட்டம் அதை போட்டோம்னா லா இன் லன் என்று வாசிப்போம். அந்த இன்கிற ஒரு எழுத்தை கூடுதலா எழுதுறோம்ல, அதை இன் எழுதாமலேயே இன் உச்சரிப்பை கொண்டு வருவதற்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த லாண்டு ஒரு கோடு போட்டோம்ல மேல, அதை 2 கோடு ஆக்கி விட்டுருவாங்க. அப்படி ஆக்குனா இந்த 3 சேர்க்க வேண்டிய தேவையில்லை. வெறுமனே லாம் மட்டும்தான், லா மட்டும் போட்டுட்டு 2 கோடு மேல போட்டா லன், லானா இன்னன்னா என்று 2 தடவை 2 எழுத்தாக எழுதுவதற்கு பதிலாக லானா மட்டுமே எழுதி அதுல 2 குறியீடு போட்டாங்கன்னு சொன்னா இன் என்கிற உச்சரிப்பு அதுல சேர்ந்து கொள்ளும். அதே மாதிரி லீனா, லீனான்னு இப்படி எழுதிட்டோம். லீனா அரபில் எழுதுவோம் இப்படி, லாம் என்ற எழுத்தை எழுதி கீழே ஒரு கோடை போடுவோம், அது லீ. அதுல ஒரு இன் சேர்க்கிறதா என்ன செய்யணும்? ஒரு நூனை எழுதி ஒரு சுக்கூன் அந்த அரைவட்டம் போடணும். அப்ப லீ இன் லின் என்று வாசிப்போம். இந்த இன்னை தூக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கீழே போட்ட அந்த மொத்த குறியீட்டை ரெட்டை ஆக்கிடுவாங்க. கீழே 2 கோடு போட்டுட்டாங்கன்னா லின், மேல 2 கோடு போட்டாங்கன்னா லன். அது 3 இல்லாமலேயே நூனுடைய உச்சரிப்பு தான் இன் என்ற உச்சரிப்பு. 3 இல்லாமலேயே இன் என்ற ஒரு எழுத்தை அதுல சேர்ப்பதற்காக, அந்த உச்சரிப்பை தருவதற்காக இப்படி ஜோடியாக அந்த இதை போட்டுருவாங்க. அதே மாதிரி லூனா இருக்கு. லூனா எப்படி எழுதுவோம்? லாம் இப்படி போட்டு இப்படி கொம்பு மாதிரி போடுவோம். அந்த மாதிரி போட்டா லூ. அதுக்கு பதிலா இன்னொரு கொம்பை போட்டு விட்டோம்னு வைங்க, அதை எப்படி போடுவாங்கன்னா கொஞ்சம் உள்டாவா போடுவாங்க. வித்தியா இப்படி போடுறதுக்கு பதிலா மேல இப்படி போட்டு விடுவாங்க. அப்பதான் அந்த இடத்தை அதிகம் பிடிக்காதுங்கிறதுனால அப்படி போடுறதுனால அது லுன் என்று ஆயிரும். லூனாவை போட்டுட்டு இன்கிறத எழுதாமையே என்ன செய்வாங்க, அதை நூனை அந்த ரெண்டு கொம்பை குறியீட போட்ட உடனே இன்கிற உச்சரிப்பு அதுல கிடைச்சிடும். அப்ப இது எல்லா இடத்திலும் இப்படி வரும். லன் மண் தன் பண் எந்த எழுத்து எடுத்துக்கொண்டாலும் சரி, எதுல எல்லாம் ரெட்டை குறியீடு இருக்கிறதோ, அகர குறியீடு ரெட்டையா இருந்தா அன் என்று வாசிங்க, இகர குறியீடு அது ரெட்டையா இருந்தா இன் என்று வாசிங்க, உகர குறியீடு ரெட்டையா இருந்தா உன் என்று வாசிங்க. அந்த குறியீடு டபுளா இருக்கும்போது என்ன செய்யணும்? ஒரு இன்கிற ஒரு உச்சரிப்பை அதுல கொடுத்துரும். இதை நீங்க பயிற்சி எடுப்பதற்காக வேண்டி உங்களுக்கு இந்த இமேஜ் உங்களுக்கு அந்த படத்தை உங்களுக்கு காட்டி நான் ஒன்னொன்னையா சொல்லி காட்டுறேன். அதாவது முதல் இருக்கிறது வலதுல இருந்து ஆரம்பிக்கணும். அரபில இங்கிட்டு இருந்து முதல்னா இங்க போயிடக்கூடாது, இந்த பக்கம் உள்ளதுதான் முதல். அப்ப வலது பக்கம் உள்ளதுல அந்த ஃபர்ஸ்ட் கட்டத்துல என்ன இருக்கு பாருங்க, லா போட்டு இன் போட்டிருக்கா, லன் லாவும் போட்டிருக்கோம், ஒரு இன்னும் போட்டிருக்கோம், இன்னும் நூனை போட்டிருக்கோம்.
அதுக்கு பதிலாக அடுத்த கட்டத்துக்கு வாங்க. அதே லா இருக்குது, அதுல இன்னும் இல்ல, இன்கிற அந்த எழுத்து சேர்க்கல. அதுக்கு பதிலா என்ன செஞ்சிருக்கிறோம், 2 கோடை மேல போட்டு விட்டோம், லன். அப்ப 1வதா இருக்கக்கூடியது லன் தான், 2வதா இருக்கக்கூடியது லன் தான். 1வதா இருக்கக்கூடிய மாதிரி எழுதணும்னா நமக்கு ஒரு எழுத்து வேஸ்டா போகுது, இடம் ஜாஸ்தியா போகுது, ஸ்பேஸ் அதிகமாக எழுதும் போது. அது இல்லாம இந்த இன்கிற உச்சரிப்பு ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, இன்கிறது எல்லா சொற்களுடைய கடைசியிலையும் வரக்கூடிய ஒரு எழுத்தா இருக்கிறதுனால அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட்டை கண்டுபிடிப்போம், இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று எழுதிட்டு இருந்தோம்னா ரொம்ப நிறைய எல்லா இடத்துலயும் இந்த இன் வரும். ஒவ்வொரு பெயர் சொல்லையும் கடைசியில இன், ரஹீமுன், அலீமுன், ஹபீருன், இன் வரும். அப்ப நிறைய இன் தேவைப்படுறதுனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த இன்னுக்கு பதிலா நம்ம ஒரு ஷார்ட்கட் ஏதாவது வச்சுக்கிறோமே என்றுதான் இந்த ஷார்ட்கட்டாக வச்சிருக்கிறாங்க. இந்த ஷார்ட்கட் தான் கடைசியில ஒரு சொல்லுடைய கடைசியில வரும்போதெல்லாம் இதைத்தான் பயன்படுத்துவாங்க. நடுவுல வரும்போது என்ன செய்ய மாட்டாங்க, பெரும்பாலும் இன்னே போட்டு விட்டுருவாங்க. இப்ப ஒன்னொன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து இந்த கட்டத்தில் முதல் கட்டத்தில் இருப்பது என்ன, லா இன், லன். 2வது கட்டத்தில் இருப்பது என்ன, மொத்தமா லன், இன்னொன்று தனியா கூட்ட தேவையில்லை. அந்த எழுத்த என்னது லன் உச்சரிப்பை தந்தது. 3வது கட்டத்துக்கு வாங்க, லீ இன், லின். அப்ப அந்த இன்ன தூக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா அடுத்த 4வது கட்டத்துல அந்த இன்னுக்கு பதிலாக ஒரு கோடை கீழே உள்ள ஒரு கோடை 2 கோடை ஆக்கி விட்டாங்க, ஒரு குறியீட 2 குறியீடு ஆக்கி விட்டாங்க. அப்ப லின், அப்ப லன், லன், அது ரெண்டுமே ஒண்ணுதான். லின், லின், இது ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரே உச்சரிப்பு தான், எந்த வித்தியாசமும் கிடையாது. அடுத்தது லுன் என்று எழுதிருக்காங்க பாருங்க, 5வது லூனா போடுறாங்க, ஒரு இன்னன்னா போடுறாங்க, இது லுன். இதைய சுருக்கமா விரும்புறா எப்படி எழுதிக்கலாம், அந்த லூவை போட்டு ஒரு கொம்பு இப்படி போட்டு இன்னொரு உல்டா போட்டு பாருங்க. 2 கொம்பு போடுறோம்ல சுழி, ஒரு சுழி இப்படி போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு சுழியை போடாம அதை என்ன செய்யறாங்க, இப்படி பெரட்டி இப்படி தூக்கி மாத்தி விட்டு போட்டிருக்காங்க. தெரியுதா, அந்த அகரக்குறி இகரக்குறி ஒரே மாதிரி 2 கோடு. உகரக்குறி வரும்போது மட்டும் ஒரு குறி இப்படி திரும்பி இருக்கும், ஒரு குறி அப்படி திரும்பி இருக்கும். ஒரு குறி வலதுல இருந்து இடது பக்கம் திரும்பி இருக்கும், இன்னொரு குறி இடதுல இருந்து வலது பக்கம் திரும்பி இருக்கும். அப்படியான ஒரு இரட்டை குறியை போட்டாங்கன்னு சொன்னா அதை இன்னும் வாசிக்கணும். அப்ப 5வதா இருக்கிறது லுன், அது லூ இன் லுன். 6வது இருக்கிறது சும்மா லுன், அதுவே லுன், இன் அங்க கிடையாது, இன்னும் இல்லாமலேயே இன்னும் அதுல இருக்குது. அப்ப இந்த மாதிரியான ஒரு குறியீடுகள் குர்ஆன் நெடுகிலும் அதிகமாக உங்களுக்கு வரும். அப்படி வரும்போது என்ன செய்யணும், இந்த வரக்கூடிய நேரத்தெல்லாம் இன் உச்சரிப்பை சேர்த்து வாசிக்க வேண்டியதும். அதே மாதிரி முதல் லைன் முடிஞ்சிருச்சு, முதல் வரிசை முடிந்து விட்டது. 2வது வரிசையில அதுல தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. இப்பதான் நானே பாக்குறேன், கண் காண போட்டு இன்னென்ன போடணும், இன்னும் பதிலாக ஏ போட்டு வச்சிருக்காங்க பிரிண்ட்ல, அது இன் ஆக்கி வச்சுக்கிறங்க. சரியா, க இன், கண். அது எழுத்துல மிஸ்டேக்கா பிரிண்ட் ஆயிருக்கிறது, இருந்தாலும் கவனிக்கல. இப்ப நானே சொல்லும் போதுதான் பாக்குறேன். அப்ப கா ஈன் கையின் அதுல இருக்குது, ஆனா இன்னுதான் அது நூனை வச்சுக்கிறங்க. கா ஒரு நூனை போட்டு ஒரு சுக்கும், கண். அந்த கண்ணுக்கு பதிலாக அந்த 2வது லைன்ல 2வது சொல்லு கண், அந்த காணாம போட்டு 2 கோடை போட்டு விட்டாங்க. அப்ப இதுவும் கண் தான், அதுவும் கண்ணு தான். அதே மாதிரி கின், கி இன், இன்னுக்கு மேல ஐயா தப்பா வந்திருக்கு, 2 இடத்துல மட்டும் மிஸ்டேக் வந்திருக்கு. அப்ப கி என்பது இருக்கிறது, அப்ப இன், கின். இதுக்கு பதிலா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அடுத்த எழுத்துல காக போட்டு 2 கோடை கீழே போட்டு விட்டாங்க, கின். அப்ப கீனாவை போட்டுட்டு இன்னொரு கூட சேர்த்தா கின், காணாவை போட்டு இன்னொரு கூட சேர்த்தா கண், கூனாவை போட்டு இன்னொரு கூட சேர்த்தா குன். அடுத்து பாருங்க குன் எழுதிருக்கு 2வது லைன்ல 5வது சொல்லு, அதுல குன், கு இன், குன் என்று இருக்குது. இந்த குன் என்று இப்படி எழுதிருக்கு பதிலா 6வது எழுத்து என்ன எழுதிருக்காங்கன்னா சுருக்கி எழுதிருக்கணும். இப்படி காஃப் மட்டும் போட்டு கூனாவை போட்டு இன்னொரு சுழி அந்த உகர குறியீடு அதை போட்ட உடனே 2 சேர்த்து குன்கிற உச்சரிப்பு தந்துருது. அதே மாதிரி 3வது லைனுக்கு வாங்க. 3வது லைன்ல மண், மானா போட்டு என்னென்ன போட்டிருக்கு. இதை இப்படி எழுதாம இப்படி எழுதலாம், இப்படி எழுதாம இப்படியும் எழுதிருப்பாங்க. மண் மானா போட்டு மேல என்ன செய்வாங்க, 2 கூட போடுவாங்க.
மண் அப்படி படிச்சிருவாங்க. அதே மாதிரி மீனாவை போட்டு மூணாவது எழுத்து மூணாவது சொல்லு இன் மின் இருக்கு. இந்த மின்கிறத இப்படி எழுதுறதுதான் சரிதான். அப்படி இல்லாம மூணு எடுத்துக்கிட்டு மீய மட்டும் போட்டு இன்னொரு கூட சேர்த்து விட்டா மின். அடுத்து என்னது அஞ்சாவது எழுத்து மூணாவது லைன்ல அஞ்சாவது எழுத்து முன். முன் எப்படி எழுதியிருக்கிறாங்க மூணா போட்டிருக்கிறாங்க இன்னும் போட்டிருக்கிறாங்க. ஆறாவது எழுத்துல என்ன பண்றாங்கன்னா மூணா மட்டும் தான் போட்டிருக்காங்க. அதுல ஒரு உகர குறியீட ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. ஜாஸ்தி பண்ண உடனே ரெண்டும் சேர்ந்து முன்னாயிடுது. அப்ப இந்த மண் மண் ரெண்டு தடவை இருக்கிற மண் என்று முன்னாவது சொல்லு ரெண்டாவது சொல்லு மண்ணும் ரெண்டுமே ஒண்ணுதான். இப்படி எழுதினாலும் மண் என்று தான் வாசிக்கணும், இப்படி எழுதினாலும் மண் என்று வாசிக்கணும். அப்புறம் மின் ரெண்டு மாதிரி எழுதிக்க பாருங்க. மீ என் மின் அதுவும் மின்னு தான். அப்படி இல்லாம மீ போட்டு ரெண்டு கோடு போட்டு விட்டாங்கன்னா அது மின் ஆயிரும். அது கிராமர்ல எந்த இடத்துல நூன் போட்டு எழுதணும் எந்த இடத்துல நூன் இல்லாம எழுதணுங்கிற ரெட்டை குறி போடணும்னு தனியா சட்டம் இருக்கிறது. அது நமக்கு தேவை கிடையாது. நீங்க குரானை பார்த்து வாசிக்கிற ஆளுக்கு தான் வாசிக்கிறது தான் அதை படிக்கணும். அதுல ரெட்டை குறி இருந்தா நீங்க இன்னொரு வாசிக்க போறீங்க, நூனை போட்டு இருந்தாலும் இன்னொரு வாசிக்க போறீங்க. அதனால இந்த கிராமர் அறிஞ்சுக்கிட்டு இதை தெரிய தேவையில்லை. கிராமர் இல்லாமலேயே நம்ம குரானை படிக்க போறோம். குரானை படிக்கும் போது ஒரு மீம போட்டு மேல ரெண்டு கோட்டு போட்டிருக்கா மண், அல்ல வேற எந்த அரபி கிதாபை படிக்க போறீங்க, அந்த சேரெல்லாம் போட்ட கிதாபு அது படிக்கும் என்ன செய்ய போறீங்க, மீம் போட்டு கீழே போட்டு போட்டா மீண்டு சொல்ல போறீங்க, கீழே ரெண்டு கூட போட்டா மீண்டு சொல்ல போறீங்க, அல்லது மீ போட்டு ஒரு எண் போட்டாங்க நூனை போட்டு அதையும் மீண்டு வாசிக்க போறீங்க. அப்ப இருவிதமாகவும் வாசிக்கலாம். அதாவது லன் லன் லின் லின் நுண் நுண் முதல் லைன். ரெண்டாவது லைன் கண் கண் ரெண்டு ஒண்ணுதான். அப்புறம் கின் கின் அது ரெண்டு ஒண்ணுதான். குன் குன் ரெண்டு ஒண்ணுதான். ஒரே உச்சரிப்பு தான். என்னன்னா ஒரு எழுத்து குறைச்சிக்கிட்டோம் அவ்வளவுதான். அடுத்து என்னன்னு கேட்டா மண் மண் ரெண்டு இருக்குதா. அப்புறம் மின் மின் ரெண்டுமே மின்னு தான். மீன் மின் இருக்கும். இது மின் ஒத்த ஒத்த உச்சரிப்பு சொல்லிட்டு போயிருவோம். அப்புறம் முன் முன். அப்ப இதுல ஒரு ரெண்டு ஜோடியா இருக்கு. எல்லாத்துக்கும் இது வரும். உங்களுக்கு பயிற்சிக்கும் கொஞ்சம் இதை போட்டு காட்டிக்கிறத தவிர எந்த எழுத்துல வேண்டாலும் நீங்க ஒரு ராவ போட்டு மேல கூட இது சொல்லப்படாத எத்தனை எழுத்து இருக்கும். அந்த எழுத்த ஃபா இருக்குது. ஃபாவை போட்டு மேல ஒரு கூட போட்டா ஃபா, ரெண்டு கூட போட்டா ஃபன். இப்படி அனைத்து எழுத்துக்கும் வரும். இப்ப எடுத்து காட்டுறது சாம்பிளுக்கு தான் சிலதை காட்டுறோம். அதுக்கு பாருங்க தன் முதல்ல தா இருக்குது, ரெண்டாவது இன் இருக்குது. தா இன் தன். இதையே நம்ம அடுத்து என்ன செய்யறோம்னு கேட்டா ஒரு ரெண்டு கோடை போட்டு விடுறோம். தாவை மட்டும் தான் போட்டுருக்கிறோம், இன்னும் போடல என்றாலும் அந்த ரெண்டு கோடை மேல போட்டவன என்ன ஆயிரும்னா தன் அப்படி ஆயிரும். அடுத்து மூணாவது நாலாவது லைன்ல மூணாவது சொல்லிக்குவாங்க தின் தி இன் தின் என்று எழுதியிருக்குது. அதையே மூணு எடுத்துட்டு என்ன செய்யறோம்னு கேட்டா அஞ்சாவது எழுத்துற அஞ்சாவது சொல்லல அதை ஒரு கொடுப்பல ரெண்டு கூட போட்டு தின் அப்படி ஆக்கிட்டோம். அடுத்து துன் தூ 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 போட்டு ஒரு இன் போடுறோம். இது ரெண்டு எழுதுறோம். இப்படி எழுத தேவையில்லை. ஒரு நூனை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக தா மட்டுமே போட்டு தூ எழுதி அதுல அந்த இன்னொரு உகர குறியீடு மட்டும் உண்டாவ பண்ணணும். முதல்ல போடக்கூடிய கீழே உள்ள உகர குறியீடு இப்படி போட்டு இப்படி வரணும். இன்னொரு உகர குறியீடு இப்படி இல்லாத இப்படி போகணும். அப்படியான உகர குறியீடு போட்டீங்கன்னா துன். அப்ப அது தன்னுல உங்களுக்கு காட்டியாச்சு. ரன்னுல காட்டுறோம், ராங்கிற எழுத்துல காட்டுறோம். ரான்னு ஒரு எழுத்து இருக்கு, ரா இன்னும் சேர்த்து இருக்கிறாங்க ரன். ரெண்டு சேர்ந்து என்ன ஆயிடுச்சா, அந்த நூனை காலி பண்ணி விட்டு அந்த நூனுக்கு பதிலா இன்னொரு கோடை மேல போட்டு விட்டுருவாங்க. அது ரன் ரன் ரன். ஒன்னாவது எழுத்து ரன்னு, ரெண்டாவது எழுத்து ரன்னு தான். அடுத்து என்ன ரின். அப்ப ரீ இன் இன் போட்டு எழுதிருக்கிறாங்க. அதையே அந்த நூனை எடுத்துக்கிட்டு ரீய போட்டு ஒரு கோடை எக்ஸ்ட்ரா ஒரு குறியீடை நினைச்சாங்க, இன்னொரு குறியீடை சேர்த்து விட்டாங்க. அது ரெண்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரூன். ரூன் எப்படி ரூனா போட்டிருக்கு, ஒரு இன்னா போட்டிருக்கு. இப்படி போட்டாலும் ஒண்ணுதான். இப்படி போடாம இன்ன காலி பண்ணிவிட்டு ரூலையே இன்னொரு டபுள் குறியீடு போட்டீங்கன்னு சொன்னா ருன். அப்ப ரன் ரன் அது ரெண்டு ஒண்ணுதான். ரின் ரின் ரெண்டு ஒண்ணுதான். ருன் ருன் அது ரெண்டு ஒண்ணுதான். அதுக்கப்புறம் உதாரணத்துக்கு ஒரு ஷன் போட்டிருக்கோம். ஷன் ஷாங்கிற எழுத்த போட்டிருக்கிறோம். ஷன் என்றால் என்ன, ஷா போட்டிருக்கிறோம், இன்னும் போட்டிருக்கிறோம் ஷன்ங்கிறது. அப்ப ஷன் போட்டோம்னா என்ன ஆயிரும் கேட்டா அந்த ஷாவும் போட்டிருக்கிறோம், இன்னும் போட்டிருக்கிறோம் ஷன். அந்த இன்னும் எடுத்துக்கிட்டு
மேல ஒரு கோடை போட்டு 2 கோடு போட்டோமா ஷன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் ஷின், அது ஷி ஒரு இன் ஷின். இப்ப இன்னும் நமக்கு தேவையில்லை, இன்னும் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு கோடை எக்ஸ்ட்ரா போட்டு விட்டீங்கன்னு வைங்களேன், ஷின். இது ஷி ஷி இன் போட்டாலும் சின்னு தான். ஷி போட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு இதர குறியீடு சேர்த்துட்டீங்கன்னு சொன்னா ஷின்னு ஆயிடுது. அப்புறம் ஷுன், ஷு இன், ஷுன் அப்படி போடுறோம். இதுல வந்து அந்த இன்ன காலி பண்ணிவிட்டு அந்த இன்னுக்கு பதிலா அந்த உகர குறியீடு இருக்குல்ல, அது இன்னொன்னு சேர்த்து விட்டீங்கன்னா ஷுன் அப்படி ஆயிரும். அப்புறம் சன், சாது, சன் சாகுற எழுத்தோட ஒரு இன்ன சேர்க்கணும், அது சன். 3 எடுத்துட்டு 2 கோடு கீழே போடுறோம், சின். இந்த மாதிரி சன் சின், சின் சின், சுன் சுன் அப்படி வந்தது. இந்த மாதிரி உள்ள குறியீடு வந்து இரட்டை குறியீடுங்கிறது எதுக்கு வரும் கேட்டா, இரட்டை குறியீடு ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இதுக்கு பேரை வந்து இரட்டை குறியீடு என்று வச்சுக்கிறீங்க. இரட்டை குறியீடு வச்சுட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய கருத்து என்ன? இரட்டை குறியீடுக்கு ஒரு இன்கிற சவுண்ட் அதை சேர்த்துக்கிறோம். சவுண்ட் இன்கிற சவுண்ட் என்ன செய்யணும், அதுல வந்துடணும். அப்ப இதுக்கு பயிற்சி எடுப்பதற்காக வேண்டி உங்களுக்கு அடுத்த ஒரு இமேஜ் உங்களுக்கு போடுறோம். அதுல வந்து முதல்ல உள்ள இமேஜ்ல என்ன இருக்கும்னா, இன்னும் போட்டு இன்னும் போடாம அப்படி 2 காட்டியிருப்போம். இன் என்ற எழுத்து போட்டா இந்த மாதிரி இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு டபுள் குறியீடு போட்டிருக்காங்க பாருங்கன்னு உங்களுக்கு அதை காட்டிக்கிறோம். அப்படி இல்லாம அந்த இன்னும் இல்லாம ரெட்டை குறியீடு போடுவோம்ல, அந்த மாதிரியே போட்டு இந்த இதை உங்களுக்கு காட்டுறோம். எப்படி காட்டுறோம்? முதல்ல தா இருக்கு, தன் 2 கோடு இருக்கா, தன், தின், துன். அப்ப இந்த பேஜை நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இத வந்து நீங்க அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட என்ன செய்யுங்க, எடுத்துக்கிறங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொண்டு ஸ்கிரீன்ல அப்படி நிக்கி அதை முழு ஸ்கிரீன்ல உங்களுக்கு காட்டுவாங்க. அதை அப்படியே ஒரு படமா எடுத்து வைத்துக் கொண்டு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, அதுல உள்ளதை வந்து 3 உச்சரிப்பு வர்ற மாதிரி படிச்சு காட்டணும். உதாரணமா வந்து 3வது லைன் எடுத்துக்கிறீங்களா, ஃபன், ஃபா இருக்கு, டபுள் கோடு ஃபன், ஃபின், அப்புறம் ஃபுன், அப்புறம் கண், காஃப் இருந்தா கண், கின், குன். இது மாதிரி என்ன செய்யணும், ஒவ்வொரு எழுத்துமே 3 உச்சரிப்பையும் போட்ட மாதிரி 3மே வந்து அன், இன், உன் என்று 3 வர்ற மாதிரி எல்லா எழுத்துக்களையும் இதுல போட்டிருக்கிறோம். ஆனா வரிசைப்படி இல்லாம கொஞ்சம் முன்ன பின்ன மாத்தி நினைஞ்சிருக்கிறோம், போட்டிருக்கிறோம். எப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, ரெட்டை குறியீடு வந்துட்டாலே என்ன செய்யணும், இன்னும் சேர்த்துக்கிறேன். இன்கிற வார்த்தை என்ன செய்யணும், அதுக்குள்ள நுழைச்சிக்கிறேன்னு. இதுதான் இந்த பாடத்துடைய முக்கியமான ஒரு அம்சம். இதை வந்து நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, நீங்க பயிற்சி எடுக்கணும். சும்மா டிவியில பார்த்துட்டு போனா சரியா வராது. இந்த ஸ்கிரீன்ல உள்ளதை என்ன செய்யணும், அப்படியே உங்க போன்ல இருந்து ஒரு படம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுல ஒண்ணுயா நீங்க வாசிக்கணும். இந்த இன் உச்சரிப்போட நீங்க என்ன செய்யணும், வாசி பழகணும். பழகிக்கிட்டாதான் அப்புறம் அடுத்த பெரிய பெரிய சொற்கள் வரும்பொழுது தனிப்பட்ட பாடமா வந்துடும். அதனால இந்த பாடத்தை கேட்ட உடனே சரி வந்து நினைக்க கூடாது. பாடத்தை கேட்டு பயிற்சியில தான் இந்த எழுத்துக்கள் வந்து என்ன செய்யும், நமக்கு வர ஆரம்பிக்கும். இப்ப உதாரணமா இப்ப அடுத்த ஒரு பேஜ் போட்டிருக்கோம். இதுல என்ன செய்யுதுன்னு கேட்டா, எல்லாம் கலந்து இதுவரைக்கும் நம்ம என்னவெல்லாம் படிச்சோமோ எல்லா குறியீடுகளும் கலந்து சில வார்த்தைகள் நம்ம நினைச்சிருக்கிறோம். இப்ப சொற்களை உங்களுக்கு போட்டு காட்டுறோம். என்னென்னலாம் படிச்சிருக்கிறோம், அகர குறியீடு ஆங்கிற குறியீடு படிச்சுட்டோம், இகர குறியீடு படிச்சோம், உகர குறியீடு படிச்சோம், ஆகாரம் ஆவண்ணா என்ன ஊவண்ணா அந்த மாதிரி ஆகார ஈகார ஊகார நெடில் குறியீடுகளை நம்ம நினைச்சிட்டோம், அதை படிச்சுட்டோம். அப்புறம் மெய்யெழுத்து அவர்களை இக்கு இம்மு இப்படி சுக்கும் அதெல்லாம் படிச்சுக்கிட்டோம். இப்ப என்ன படிச்சிருக்கோம் என்று கேட்டா, ரெட்டை குறியீடு படிச்சிருக்கோம். இந்த இவ்வளவுக்கு உள்ளடக்கி இந்த சொற்கள்ல என்ன செய்யுது, எல்லாமே வருது. எல்லா விதமான நீங்க படிச்ச எல்லா குறியீடுகளுமே கலந்து இதுல சொற்களை போட்டு காட்டணும். இதுல ஒண்ணு நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சொல்ல பாருங்க. இதுல வந்து என்ன ஃபர்ஸ்ட் சொல்லு ஹேங்கிற எழுத்து இருக்கா, ஹா. அந்த ஹாங்கிற ஹேங்கிற எழுத்துக்கு என்ன செஞ்சிருக்கு, கீழே ஒரு குறி போட்டிருக்கு. அது ஹீந்து ஆயிரும். இந்த ஹேங்கிற எழுத்த போட்டு கீழே கோடு போட்டா என்னவாயிரும், ஹீ. அப்புறம் என்ன இருக்கு, ஜாங்கிற எழுத்து இருக்குது. ஜாங்கிற எழுத்துல என்ன குறியீடு இருக்குது, இந்த இஸ்ன்னு வாசிப்போம்ல அரைவட்டம், அந்த இஸ் இம்மு இப்புன்னு வாசிப்போம்ல, அந்த மெய்யெழுத்துக்கான குறியீடு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யணும், இஸ் என்று படிக்கணும். அப்புறமல்ல யாங்கிறது இருக்கு. அப்புறம் யாவுல என்ன இருக்குது, பேச இருக்குல்ல, அந்த ஊகர குறியீடு அது டபுளா இருக்குது.
யாங்கிறதுக்கு மேல டபுளா இருக்குது. இப்ப மூணையும் சேர்த்து படிங்க. ஹி இஸ் யுன், ஹிஸ் யுன். இந்த சொல்ல படிக்கிற எல்லாம் உங்களுக்கு வரும். இது நீங்க படிச்ச எல்லாமே நீட்டி சொல்றது, ஆண்டு நீட்டுறது, ஈன் நீட்டுறது, சுக்குநோசு படிக்கிறது, ரெட்ட குறியீடு அனைத்தும் உள்ள இதுவரைக்கும் உள்ள மொத்த பாடங்களுடைய ஒரு பயிற்சி மாதிரி. அடுத்த சொல்ல பாருங்க. ஹேங்கிற எழுத்து இருக்கு, ஹா. அதுல என்ன இருக்கு? மேல கோடு இருக்கு. மேல கோடு இருந்தா ஹானா, மேல கோடு இருந்தா ஹானா. ரெண்டாவது லாம் இருக்குது, அதுக்கு மேல கோடு இருக்கு, லானா. ஹானா லானா. அதுக்கு அடுத்த எழுத்து என்ன இருக்கு? அடுத்த சொல்லு பாங்கிற எழுத்து இருக்குது. அந்த பாவுக்கு என்ன இருக்குன்னா கீழே குறியீடு இருக்குது. கீழே குறியீடு இருந்தா பி, கீழே டபுள் குறியீடு இருந்தா பின், கீழே ஒரு குறியீடு இருந்தா பி, கீழே வந்து ரெண்டு குறியீடு வந்துச்சுன்னா பின். ஹா லா பின், ஹல பின் அப்படி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஐன் இருக்கு பாருங்க, மூணாவது சொல்லு ஐன் இருக்குதா? ஐனுக்கு என்ன போட்டிருக்கு? மேல கூட போட்டிருக்கு. அப்ப ஆறு சொல்லி படிக்கணும். ரெண்டாவது அந்த ஐன்ல அந்த இது போயிடும். ஐன்ல என்ன போயிடும்? இவ்வளவுதான் நமக்கு வரும். இப்படி வயிறு மாதிரி இருக்கும்ல, அது சேர்த்து எழுதும் போது தேவையில்லை. அப்ப அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஜீம், ஜீம்ங்கிற எழுத்தை என்ன செய்யறோம்? அடுத்து சேர்த்து எழுதும். அதனால ஜீமுக்கு அந்த வயிறு தலைப்பகுதி மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதை கட் பண்ணி விட்டுருவோம். அந்த ஜீம்ல என்ன குறியீடு இருக்குது? அகர குறியீடு மேப்பு கூட இருக்குது. அப்ப ஜா, இது ஆ, அது ஜா. அடுத்தது பாங்கிற எழுத்து இருக்குது. அந்த பாங்கிற எழுத்துல வந்து ரெட்ட குறியீடு மேல இருக்குது. அப்ப பா என்று சொல்வதற்கு பதிலாக பன் என்று சொல்லணும். அப்ப ஆ ஜா பன், அஜபன். இந்த மூணையும் படிச்சு அப்படி படிக்கவே. ஆ ஜா, தமிழ் மாதிரி நீங்க படிக்க ஈஸியா உங்களுக்கு புரியும். ஐந்து ஆனா ஜானா, அந்த பாங்கிறதுக்கு பதிலா பன், பன் படிச்சிருங்க. ஆனா இதுல ஒரு இதை நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னு, இந்த ரெட்ட குறியீடு போடுறோம்ல, அன் இன் உன், இந்த மூணு குறியீடு போடுறோம். இந்த மூணு குறியீடு போடும்போது அன் இன்கிற குறியீடு போட்டீங்கன்னா அப்படி சும்மா போட்டு விட்டுறலாம். உன்கிற குறியீடு சும்மா போட்டுடலாம். அன் குறியீடு போட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி சும்மா ஒரு அடையாளத்து அழிப்பு சேர்ப்பாங்க. அந்த அழிப்பு உச்சரிப்பு கிடையாது. அன்கிற அன்பு படிச்சீங்கன்னா பாருங்க, அஜபன் இருப்பாங்க, அஜபன். அந்த பன் என்பதற்கு இந்த வாவுக்கு அப்புறம் ஒரு அழிப்பு ஒன்று இருப்பாங்க, அது தேவையே கிடையாது. அது இல்லாட்டா அஜபன் படிச்சிடலாம். ஐன் இருக்குது, ஜீம் இருக்குது, பா இருக்குது, ஐனுக்கு மேல ஒரு கோடு இருக்குது ஆனா, ஜீமுக்கு மேல ஒரு கோடு இருக்கு ஜானா, பாவுக்கு மேல ரெண்டு கோடு இருக்கு பன், பானா பன் ஆயிரும். அஜபன் என்று படிப்பதற்கு இந்த ஒரு அப்புறமேல ஒரு அழிப்பு சேர்த்திருக்காங்க, நீட்டி விட்டுருக்காங்க. அந்த அழிப்பு அன் பன் என்ற அகர குறியீடு தவிர வரும்ல, அந்த இடத்துல மட்டும்தான் அழிப்பு சேர்ப்பாங்க. இகரத்துக்கு சேர்க்கல பாருங்க. முதல் சொல்ல ஹிசியுன், ஏக்கு அப்புறம் அழிப்பா சேர்த்திருக்காங்க இல்ல. ரெண்டாவது சொல்லு என்ன ஹலபின், அதுக்கு ஒரு அழிப்பை சேர்க்கல. மூணாவது சொல்ல அன் குறியீடாவது இன் வரல, இன் உன் அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு வந்து வேற ஒரு அழிப்பை சேர்க்க கூடாது. அன் என்று வந்துச்சுன்னு சொன்னா அந்த அன் உச்சரிப்பு தான் அதை கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி சும்மா ஒரு அழிப்பை சேர்ப்பாங்க. அன்கிற உச்சரிப்பு வர இடத்துல எல்லாம் அந்த எழுத்துக்கு அப்புறம் ஒரு அழிப்பு வந்து சேர்த்து இருப்பாங்க. அதனாலதான் அஜபன்கிறது இந்த மாதிரி வந்திருக்கிறது. அடுத்து நாலாவது சொல்ல எடுத்துக்கல, ஷை உன். இந்த ஷை ஷா இருக்கு, முதல்ல ஷா இருக்கு, மேல கோடு. அடுத்து என்ன, யாங்கிற எழுத்து இருக்குது. யாங்கிற எழுத்துல என்ன இருக்குன்னா அந்த இது அறவட்டம் போட்டிருக்கு. அப்ப யானாவுல புள்ளி வச்சு அப்படி குறிப்பீங்க, இ ஷா இ ஷை அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் மூணாவது ஹம்சாங்கிற எழுத்து இருக்குது. ஹம்சாங்கிறது அலிஃபு மாதிரி தான், அலிஃபு ஹம்சா ரெண்டு ஒண்ணுதான். அப்ப ஹம்சாங்கிற அந்த எழுத்தை போட்டு அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு குறியீடு போட்டிருக்காங்க, ரெண்டு உகர குறியீடு போட்டிருக்காங்க. அப்ப உன், அப்ப எப்படி படிக்கணும், ஷானா போடுங்க, யானாவுல ஒரு புள்ளி வைப்போம்ல, இ ஷை உன், ஷை உன். இந்த நாலாவது எழுத்து எப்படி படிக்கணும், ஷை உன் என்று படிக்கணும். அதே மாதிரி வந்து அஞ்சாவது சொல்லுக்கு வாங்க. அஞ்சாவது சொல்லு என்ன இருக்குது, மீம் இருக்குது. மீமுக்கு மேல ஒரு கோடு, மா. ஒரு கோடு நிப்பாட்டாம ஒரு அலிஃபு ஒண்ணு சேர்க்கிறாங்க. அலிஃபு சேர்த்தா எப்படி வந்துடும், மாவண்ணாவாயிரும். நீங்க படிச்சுக்கோங்க, ஆகார குறியீடு ஆ என்று நீட்டுவது, ஈ என்று நீட்டுவது, ஊ என்று நீட்டுவது படிச்சீங்கல்ல.
இதுல ஆ என்று நீட்டுவதற்குரிய வகையில் இது இருக்கிறது. மாவுல இது மட்டும் போட்டா மா, அதுல ஒரு நீட்டி பாட்டு கோடு மாதிரி நீட்டி தூக்கி விட்டுருக்காங்களா அலிஃப, அப்படி நீட்டினாங்கன்னா இது மாவண்ணா. இந்த மாங்கிறது இந்த மான்னு எழுதக்கூடாது, மா போட்டு ஒரு துணக்கால் போடணும், மாவண்ணா. அடுத்து என்ன இருக்குன்னா ஹம்சா இருக்குது. ஹம்சாவுக்கு என்ன படிக்கணும்? மேல 2 கோடு போட்டா அன், கீழே 2 கோடு போட்டா இன், மேல 2 உகர குறியீடு போட்டாங்கன்னா உன் படிக்கணும். இங்க கீழே தான் 2 குறியீடு இருக்குது. அப்ப என்ன ஆயிரும்? இன் மா இன், மா இன், மை இன் படிக்க கூடாது. இது நீட்டி இருக்கிறதுனால மாவண்ணா போட்டு இன் மா இன் அப்படின்னு படிக்கணும். அப்ப மீதி உள்ளது இருக்கிறது. ஏன்னா இந்த இதுல எடுக்கிற பயிற்சி தான் இது வரைக்கும் உள்ள எல்லா பாடமும் இதுல வந்துடும். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பாடங்கள் உங்களுக்கு சொல்லி தந்தோம், எப்படி சேர்க்கிறது, சேர்த்தா வடிவம் மாறுறது, எப்படி ஆனா இனா ஊனா, எப்படி ஆவண்ணா ஐயன்னா ஊன்னா, எப்படி இக்கண்ணா இத்தனா இட்டன்னா, அது மாதிரி எப்படி ரெட்ட குறியீடுங்கிற இது வரைக்கும் நீங்க படிச்ச எல்லாமே இந்த இப்ப இந்த பேஜ் காட்டுறோம்ல இந்த படம், இதுல உள்ள சொற்கள்ல எல்லா சட்டத்தையும் இதுல பொருத்தி வச்சிருக்கிறோம். அதனால இதுல எடுத்து ட்ரைனிங் பண்ணிட்டீங்கன்னா இந்த எதை வேண்டாலும் வாசிட்டு போயிருவீங்க. அதனால இந்த மாயின் வரைக்கும் வச்சுக்கிட்டு இன்ஷா மீதி உள்ளதை அடுத்த வாரம் இதே பேஜுக்கு உள்ள அடுத்த வாரம் என்ன செய்வோம், நம்ம இதை விரிவாக இன்னும் மீதி உள்ள சொற்களுக்கான எப்படி வாசிப்பது என்பதை இதன் மூலம் பயிற்சி எடுத்துக்கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.